ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். பொதுவாக மற்ற சபைகள் ரோமன் கத்தோலிக்க திருச்சபைகளை பற்றி யோசிக்கும் போது எதெல்லாம் அவங்களுக்கு டக்குன்னு ஞாபகத்துக்கு வரும்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் செய்யவே கூடாதுன்னு சொன்ன சிலை வழிபாட்டை செய்வாங்க. அவங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தைகளை விட பாரம்பரியம் தான் ரொம்ப முக்கியம். இந்து நண்பர்களை போல தேர் இழுப்பாங்க, சப்பரம் தூக்குவாங்க, பாத யாத்திரை போவாங்க, எல்லாமே செய்வாங்க. ஒரு கிறிஸ்தவன் இப்படிதான் வாழணும்னு இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்ததை விட்டுட்டு ஏன் இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீஷர்களும் சொல்லாததையும் செய்யாததையும் நீங்க ஏன் செய்றீங்கன்னு கேட்டா, பழைய ஏற்பாட்டில் இருந்து மட்டும் சில சம்பவங்களையும் சில வசனங்களையும் காண்பிச்சு தான் செய்யறது சரிதான் அப்படின்னு நியாயப்படுத்த பார்ப்பாங்க. இது எல்லாம் தான் ஆர்சி திருச்சபைகளை பற்றி நமக்கு டக்குன்னு ஞாபகம் வரக்கூடிய உண்மைகள். ஆனா இனிமேல் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மாறப்போகுதோன்னு தோணுது. சமீப காலங்களில் ரோமன் கத்தோலிக்க திருச்சபைகள்ல மறுமலர்ச்சி வர்றத நம்மளால பார்க்க முடியுது. நம்ம ஆர்சி ஃபாதர்ஸ் சிலர் ரொம்ப போல்டா சத்தியத்தை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. கேரளாவை சேர்ந்த ஒரு ஆர்சி ஃபாதர் திருச்சபையில பகிரங்கமா சொல்றாரு, மரியாளை தெய்வமாக வழிபடுவது பாவம், அதை செய்யாதீங்க. மரியாள் ஒரு சாதாரணமான பெண், அவ்வளவுதான். பிதாவின் குமாரனாகிய இயேசுவானவர் தான் விண்ணுலகத்தை விட்டு நமக்காக நம்மளுடைய பாவங்களை சுமந்து தீர்க்கிறதற்காக இந்த பூமியில வந்த உண்மையான கடவுள். அவரை பின்பற்றணுமே தவிர வேற யாரையும் பின்பற்ற வேண்டியது இல்லைன்னு சொல்லி போல்டா பேசியிருக்காரு. இதை நான் சுயமா சொல்லல, வாட்ஸ்அப்ல எல்லாருமே பார்த்ததுதான். இவ்வளவு ஏன், நம்ம தமிழ்நாட்டில் குளத்தூர் சீனிவாசா நகர்ல இருக்கிற சேக்ரட் ஹார்ட் சர்ச்ல ஃபாதர் வர்கீஸ் விசி அவர்கள் பேசின தேவ செய்தியை முழுமையா நான் யூடியூப்ல கேட்டேன். அதுல சில சத்தியங்களை மழுப்பாம ரொம்ப தெளிவா பேசியிருக்கிறாரு. செய்தியோட துவக்கத்திலேயே ஃபாதர் வர்கீஸ் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவை வைக்கிறாரு. விடுதலை பயணம், அதாவது யாத்திராகமம் 20வது அதிகாரத்துல ஆண்டவர் 10 கட்டளைகளை கொடுக்கிறாரு. அதுல முதல் கட்டளை வசனம் 4:5 பாத்தீங்கன்னா, மேலே விண்வெளியிலும் கீழே மண்ணுலகிலும் பூமிக்கு கீழே நீர்நிலைகளில் உள்ள யாதொன்றின் சிலையையோ ஓவியத்தையோ நீ உருவாக்க வேண்டாம். இந்த இடத்துல ஆண்டவர் எந்த சிலைகளையும் செய்யவும் கூடாது, அவைகளை வழிபடவும் கூடாதுன்னு கட்டளை கொடுத்துட்டு 1 அரசர்கள் 1 ராஜாக்கள் புஸ்தகம் 6வது அதிகாரம் 23வது வசனத்துல பாத்தீங்கன்னா, 10 முழ உயரத்துல ஒலிவ மரத்தினால செய்யப்பட்ட 2 கேருபீன்களை செஞ்சு தேவாலயத்துல சாலமோன் வைக்கிறாரு. அதாவது யூதர்களுடைய தேவாலயத்துல சாலமோன் வைக்கிறாரு. அது பிரச்சனை இல்லை. ஆனா பிற்காலத்துல இயேசு இந்த தேவாலயத்துல வந்துதான் தொழுகை செய்யறாரு. அப்படி பார்க்கும்போது இயேசு சிலை வழிபாடு செய்தார்னு சொல்ல முடியுமா அப்படின்ற பாயிண்ட ஃபாதர் வர்கீஸ் இந்த இடத்துல கேட்கிறாங்க. இப்படி ஒரு கேள்வியை கேட்டுட்டு அவரே பதிலும் சொல்றாரு. இயேசு யூதர்களுடைய தேவாலயத்துக்கு உருவ வழிபாடு செய்ய போகல, ஆனா உருவங்கள் நிறைந்திருந்த ஆலயத்துல வழிபாடு செய்ய போனார். அதுதான் சரின்னு சொன்னாரு. அப்படி சொன்னதோட மட்டும் நிக்காம அதே போலதான் எங்களுடைய திருச்சபைகள்ல நாங்களும் சிலைகளை வச்சிருக்கோம். அந்த சிலைகள்லாம் உண்மை இல்லை, அவைகளெல்லாம் சும்மா ஒரு அடையாளத்துக்கு தான் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. நாங்க ஒரு சிலுவை வச்சிருக்கிறோம் அப்படின்னா அந்த சிலுவை இயேசு கிறிஸ்து கிடையாது. ஆனா அந்த சிலுவை இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகளை நினைவு கூறுறதுக்கு எங்களுக்கு உதவியா இருக்கு. அதற்காக நாங்க அதை அடையாளமா வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு அழகான உதாரணமும் சொல்றாரு. ஒரு மனைவியினுடைய கழுத்துல இருக்குதே தாலி, அந்த தாலி அவளோட புருஷன் கிடையாது. அந்த தாலி உயிரில்லாத ஒரு பொருள், அவ்வளவுதான். ஆனா அவருடைய கணவர் உயிரோடு இருக்கிறார். அதே மாதிரிதான் இந்த சிலைகள்லாம் கடவுள் இல்லை, கடவுள் உயிரோடு இருக்கிறாரு. இந்த சிலைங்கெல்லாம் சும்மா ஒரு அடையாளம் தான். அதனால அடையாளத்தை அடையாளமா பாருங்க, அதை கடவுளா பார்க்காதீங்கன்னு அழுத்தம் திருத்தமா சொல்றாரு. இந்த மதிப்பிற்குரிய ஆர்சி ஃபாதருக்கு இருக்கிற புரிதல் எல்லா ரோமன் கத்தோலிக்கர்களுக்கும் இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும் பாருங்க. சிலைகளை வெறும் அடையாளமா மட்டும் எல்லாரும் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, சிலைகளை கடவுளோட இடத்துல வச்சு அவைகளுக்கு தேர் இழுக்கவோ சப்பரம் தூக்கவோ இது போன்ற காரியங்களை செய்ய மாட்டாங்க. இதை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். இன்னொரு அழகான பாயிண்ட ஃபாதர் சொன்னாங்க. கடவுளுக்கு மேல நீ எதை வைக்கிறியோ அதுதான் உன்னுடைய கடவுளாக இருக்கிறது. மறுபடியும் சொல்றாரு, கடவுளுக்கு மேல நீ எதை வைக்கிறியோ அதுதான் உன்னுடைய கடவுளாக இருக்கிறது. அது எதுவா வேணாலும் இருக்கலாம். கடவுளோட இடத்துல உங்க மொபைல் போனை வச்சீங்கன்னா உங்க மொபைல் தான் உங்களுக்கு கடவுளா இருக்குது. கடவுளோட இடத்துல இந்த சிலைங்களை வச்சிருந்தீங்கன்னா இந்த சிலைங்க தான் உங்களுக்கு கடவுளா இருக்குது. அப்படி செஞ்சீங்கன்னா அது பாவம். உடனே போய் பாவ அறிக்கை செய்யுங்கன்னு எச்சரிக்கையும் செய்யறாரு. பாருங்க ஒரு சத்தியத்தை எவ்வளவு போல்டா பேசுறாருன்னு. ஃபாதர் பெர்க்மன்ஸ் அவர்களுடைய பாடல்களை ஆர்சி திருச்சபையில பாடக்கூடாது, ஏன்னா அவர் ஆர்சி திருச்சபையை விட்டு பிரிஞ்சு போனவர்னு சொல்லி மாற்றத்தை விரும்புறவங்க மனசுல கூட விஷத்தை விதைக்கிற இந்த காலத்துல இந்த ஃபாதர் வர்கீஸ் அவர்கள் செய்தியோட முடிவுல யாரோட பாட்டை பாடி அவங்கள அர்ப்பணிப்புக்குள்ள நடத்தினார் தெரியுமா? நம்ம ரவிபரத்தனை பாட்டை தான் பாடினாரு. நானாகவே வந்திருக்கிறேன் அப்படின்ற ஒரு அற்புதமான பாடல். ஆமாங்க,
இன்னும் ஆர்சி திருச்சபைகள்ல திருவிவிலியத்துக்கு விரோதமான நிறைய பாரம்பரியங்களை பின்பற்றிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அப்படின்னாலும் உயிரற்ற சிலைகளை பார்க்காதீங்க, உயிருள்ள தேவனை பாருங்க அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சிருக்காங்களே, இதையே நான் எழுப்புதலுக்கான ஆரம்பமா பார்க்கிறேன். தொடர்ந்து எல்லா சபையாரும் அவர்களுக்காக ஜெபிப்போம், உறக்கம் தெளிவோம். தேவன் இந்த பூமிய நல்லதாக படைச்சாரே, மனுஷன் இந்த பூமிய முடிஞ்ச வர கெடுத்தானே. தேவன் இந்த பூமிய நல்லதாக படைச்சாரே, மனுஷன் இந்த பூமிய முடிஞ்ச வர கெடுத்தானே. தேவனோட வார்த்தையத்தான் நம்பாம போன மனுஷன், சர்ப்பத்தோட வார்த்தையத்தான் நம்பியதால் கெட்ட மனுஷன்.